பொறுத்தா தாயாகணும், பொண்ணாக பொறுத்தா தாயாகணும்னு சொல்லுவாங்க. சினிமாவில் ஒருத்தர் நடிப்பு தொழில்நுட்பத்துறைக்க வருகிறது. அவர்கள் வருவதற்கு சில பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. அவர்கள் வந்த காலத்தில் ஒரு யார் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அந்த வகையில் சினிமாவில் ஒரு 4-5 பேர் உயர்ந்த நிலையில் பார்த்து உயர்ந்திருப்போம். அந்த வகையில் ரவிகே சந்திரன் அப்படின்ற ஒரு தமிழகத்தில் ஒரு பிறந்து இந்திய அளவில் மதிப்புக்குரிய சகோதரர் நாதன் சார் அவர் சொன்னது போல அவர் நம்மளுக்கெல்லாம் மற்ற பேருக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வுகளை இதுவரை காமிச்சிருந்தாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தனித்துவத்தை காமிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்னை கூட அவர்களுக்கெல்லாம் இருந்தது. அந்த வகையில் ரவிகே சந்திரன் அவர்கள் கூப்பிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து இலவசமாக அவர் உதவியாளராக இருப்பது கூட அல்லது நடிப்பது கூட தயார் நிலையில் இருந்த பொழுது அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எல்எட் குமார் சார் அவர்களும் அவருடைய பார்த்த திரு ஜெயராமன் சார் அவர்களும் அன்பு தம்பி மணி மூலமாக எனக்கு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையெல்லாம் கூப்பிட்டு கதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரவிகே சந்திரன் சாருக்கு அவர் கூப்பிட்டு கதையை வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு எனக்கு போர்ஷன் இது உங்கள் போர்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னதோடு மட்டுமல்லாமல் எனது பகுதியில் சார்ந்த அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எனது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நான் எல்லாத்தையும் சொல்லி பெருந்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் இப்படி பல வருடங்களாக மனதிலே பதிய போட்டு வைத்திருந்த ஒரு கதையை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது திரைக்கதையாக மாற்றி வசன பகுதிக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு படத்தை பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் எனக்கு இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா சமீப காலத்தில் நான் நிறைய படங்களில் வேறு ஜானரில் தன்னை பாத்திரத்துக்கேற்ற தனியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அன்பு தம்பி ஜீவா அவர்கள் இருக்குது. அந்த வகையில் நான் நடிகை அப்படின்றது விஷயம் நான் யார் கூட நடிக்கலாம் ஆசைப்படுவேன்றது நான் ஜீவா கூட நடிப்பதற்கான ஒரு ஆசையாக நடிச்சிருந்த பொழுது எல்லாம் இந்த படத்து மூலமாக நிறைவேறிருக்கு அப்படின்ற பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சிறையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு. முதல்ல ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிருந்தேன். அப்புறம் மும்பைக்கு ஒரு ஷெட்யூல் போயிருந்தோம். ஹைதராபாத் போயிருந்த பொழுது வட இந்தியாவை கலக்கிய ஒரு ஒளிப்பதிவாளர் இவர் எப்படி ஒரு நடிகனை ஹேண்டில் பண்ண போகிறாருன்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பல கேள்விகளோடவும் பதக்கத்தோடவும் தான் போய் செட்டில் போய் இறங்குற பொழுது ஒரு குழந்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்படி விட்டு அழகாக மேலும் அதை ஒரு பூவை தலையில் சூடுவது போல ஒரு அற்புதமாக ஒரு தொழிலாளிகளை வேலை வாங்கினாங்க. மன நிறைவோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல எனது பகுதிகளை பார்த்துட்டு தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் சிறப்பாக வந்துன்னு சொன்னாங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. நான் அலைகள் ஓய்வுகளை பார்த்துட்டு எத்தனையோ மேடைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ராதா மேடம் அவர்கள் வந்து அவர்களுக்கு காலையில் அவர்களுக்கு ஒரு வணக்கம் கொடுக்குறேன். துளசி அவர்களோடு நான் சேர்ந்து பயணம் போகல காலம் நிறைய பயணம் போக நினைக்கிறேன். துளசிக்கு எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த படம் சிறப்பாக இருந்து ரவிகே சந்திரன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாளர் என்ற ஒரு டெக்னீஷியனை மிகச்சிறந்த இயக்குனர் என்ற ஒரு அடையாளத்துக்கு அழைத்து போகிறதுக்கு எல்லாமே பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி.